ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இந்த ஒன் ஷாட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான்டா இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து கமெண்ட் போடுங்க. அண்ட் இந்த ஒன் ஷாட்டோட டைட்டில் நேம் ஸ்டிக் ப்ரொஃபஸர் ஃபால் இன் லவ். ஸோ ஒன் ஷாட் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன் தான், ஒரு காலேஜை தான் காட்டுறாங்க. அவ்வளோ பெரிய காலேஜு, பெருசாக இருக்குது. ஸோ அங்கே டீ தான் அப்படியே பேக் பிடிச்சி அப்படியே ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ண வராரு. ஸோ அவர் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக, அவ்வளோ அழகாக, சைலண்ட்டாக அவர் பாட்டுக்கு அப்படியே பாட்டு கேட்டுட்டு அவ்வளோ சைலண்ட்டாக வந்து வராரு. ஸோ அங்கே வந்து நிறைய பசங்க ஃபர்ஸ்ட் இயர்ஸ், செகண்ட் இயர்ஸ், தேர்ட் இயர்ஸ், அங்கே தேர்ட் இயர்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரேக்கிங் ஜூனியர்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் ரேக் பண்ணிகிட்ருக்காங்க சீனியர்ஸு. ஸோ இதெல்லாம் அப்படியே வந்துட்டே வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்க. ஸோ அங்கே ஒரு சீனியர் பார்த்துட்டு, ஓய் என்ன எல்லோரும் இங்கே பனிஷ்மெண்ட் வாங்கிட்டுருக்காங்க, நீ என்ன பவ்யமாக போகிறா அப்படின்னு வந்து சொல்லவும் பெட்டே தான் அப்படியே நிற்கிறாரு. நின்றுட்டு அப்படியே அந்த சீனியர் முன்னாடி போய் நின்றுட்டு, சொல்லுங்கள் சீனியர் அப்படின்னு வந்து சொல்ல, இங்கே எல்லாருமே பனிஷ்மெண்ட் வாங்குறாங்களா, உனக்கு மட்டும் என்ன, நீங்கள் என்ன புது ரூல்ஸாக உனக்கு மட்டும் அப்படின்னு வந்து சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சீனியர் அப்படின்னு வந்துட்டே வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக சொல்ல, அந்த சீனியர் பார்த்துட்டு, சரி சரி இந்த இதெல்லாம் செஞ்சுட்டு இதெல்லாம் டஸ்ட்பினில் எடுத்து போட்டுட்டு இந்த பைக்கில் படுத்துருக்காங்க, இவனை எழுப்பி விட்டுட்டு அப்புறம் போ அப்படின்னு வந்து சொல்லவும். ஸோ இப்போ வந்து டே தான் பார்க்குறாரு, பைக்கில் ஒரு பர்சன் வந்து படுத்துருக்காரு. அது யாருன்னு பார்த்தா ஜாக்கு. ஸோ ஜாக் படுத்துருக்கிறத பார்த்துட்டு டேதா அப்படியே பொறுமையாக ஜாக் பக்கத்தில் போகிறாரு. ஸோ டேதா அப்படியே சீனியர் சீனியர் அப்படின்னு வந்து டே வந்து ஜாக்கை பிடிச்சி இழுப்ப, ஜாக் வந்து டக்குன்னு எழுந்துச்சு டே வந்து பார்த்துட்டு, உனக்கு எந்த தைரியம் இருந்தா என்னை எழுப்புவா, தூங்கிட்டு இருக்குன்னு தெரியுதுலோ, இதுக்கு வந்து எழுப்புறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த ஜாக் தான் அவ்வளோ ஹார்ஷாக வந்து டேவை வந்து கேட்டுட்ருக்க. இப்போ அதுக்கு டே தான், அது சீனியர், டைம் ஆகுது, கிளாஸுக்கு போகணும்ல அப்படின்னு வந்து சொல்ல, அதுக்கு ஜாக் தான், எனக்கு போக தெரியும், நீ எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜாக் வந்து ஒரு மாதிரி முறைச்சிட்டு டேவை முறைச்சிட்டு அப்படியே வந்து போகிறாரு. ஸோ டே இதெல்லாம் பார்த்துட்டு, ஓ அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு மாதிரி பெருமூச்சு வாங்கிட்டு, அப்பா தப்பிச்சேன்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த வேஸ்ட்டை அதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே டஸ்ட்பின் கிட்ட போயிட்டு அந்த வேஸ்ட்லாம் வந்து போடுறாருடா. ஸோ அப்படியே வந்து போட்டுட்ருக்க கரெக்டாக அங்கே ஒரு புல்லட் சவுண்ட் வந்து கேட்குது. ஸோ அந்த சவுண்டை கேட்டோடனே எல்லாருமே தெரிச்சடிச்சு ஓடி போகிறாங்க. அங்கே இருந்த சீனியர்ஸ், ரேக் பண்ண சீனியர்ஸாக இருக்கட்டும், செகண்ட் இயர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே அப்படியே வந்து தலை தெரிச்சு ஓடுறாங்க, துண்டை காணோம் துணியை காணோன்னு. ஸோ இதெல்லாம் வந்துட்டே வந்து பார்த்துட்டு, என்னாச்சு, எல்லாருமே இங்கே தானே இருந்தாங்க, ஏன் எல்லாருமே போயிட்டாங்க அப்படின்னு வந்துட்டே வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. அங்கே எல்லா ஃபஸ்ட் இயர்ஸ், நியூ ஜாயினிஸ் எல்லாருமே அந்த கிரவுண்டில் தான் நிற்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த புல்லட்லேருந்து ஒரு பர்சன் தான் அவ்வளோ மாஸாக வந்து இறங்குறாரு. அவர் வந்து ஒரு பிளாக் ஷர்ட் அண்ட் பிளாக் பேண்ட் வந்து வியர் பண்ணிக்காட்டா, கையில் ஃபுல்லாக அவ்வளோ டேட்டூஸ், காதில் இயர்ரிங்ஸ், லிப்ஸில் பியர்சிங்ஸு, அப்புறம் ஐப்ரோஸ்லேயும் பியர்சிங்ஸு, பார்க்க ஆள் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பசங்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜொல்லி வழியாக ஆன்னு பொழந்து வந்து பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்துட்டே வந்து பார்த்துட்டு, யாரா இது, என்னடா இது, என்ன கோலம் இது அப்படின்னு டேவோட மனசில் தான் ஒரு மாதிரி அள்ளி கிளம்புது. அப்படியே வந்து டே தான் கேர்ள் பண்ணிட்டு, அதாவது இப்படி இருக்கா கேங்ஸ்டர் லுக்கில் அப்படின்னு அந்த டே தான் அப்படியே வந்து மனசு அப்படியே திக்கி 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 திக்கின்னு அடிக்குது. ஸோ இப்போ வந்து அப்படியே தான் அந்த பர்சன் வந்து அப்படியே ஒரு புக்ஸ்லாம் கையில் எடுத்துகிட்டு அப்படியே கண்ணில் வந்து கிளாஸ் மாட்டிட்டு அப்படியே வந்து வராரு. ஸோ எல்லா ஃபஸ்ட் இயர்ஸும் அங்கே அரேஞ்ச் ஆகி நிற்கிறாங்க. ஸோ இப்போ அந்த பர்சன் தான், குட் மார்னிங், நியூ ஜாயினர்ஸ் தானா, ஃபஸ்ட் இயர் காலேஜ், ஸோ
இங்கே பார்க்குற சீனியர்ஸு அதெல்லாம் அவங்களையெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் இதே மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்லாம் சொல்லிட்டு ஆட்டம் போடுற வேலையெல்லாம் இங்கே ஆகாது. இந்த காலேஜ் அப்படிப்பட்ட காலேஜ் கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க, நீங்கள் என்னோடய ரூல்ஸ் மட்டும்தான் இங்கே. என்னோடய ரூல்ஸை தாண்டி வேறு எந்த இதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ஜேகே வந்து காலையிலே வந்து எல்லாருமே பயமுடுத்த, அங்கே இருக்க முக்கால்வாசி பேர் ஜேகேவை பார்த்துட்டு அப்படி பயப்படுறாங்க. அந்த பர்சன் வேறு யாரும் இல்லைடா, ஜேகேடா. இப்போ வந்து ஜேகே வந்து இப்படி வந்து எல்லாருமே பயமுடுத்த டேவும் ஒரு மாதிரி ரொம்ப பயந்துட்டு டே வந்து நிற்கிறாரு. இப்போ டே பக்கத்தில் ஒரு பர்சன் வந்துட்டு யாரா இது அப்படின்னு வந்து கேட்க, என்னைய கேட்டேன்னா எனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு வந்து டே வந்து ஒரு மாதிரி எப்படியோ முழிச்சிட்டே நிற்க. இப்போ டே பக்கத்தில் இருந்த பர்சன் தான், ஹாய் என்னோடய பேர் மார்க்கு, நான் கொஞ்சம் வாயாடேன் அப்படின்னு வந்து சொல்ல, பார்த்தோன்னே தெரியுதுடா அப்படின்னு வந்துட்டு ஒரு மனசில் ஹாய் என்னோட பேர் டே அப்படின்னு வந்து 2 பேருமே இன்ட்ரோ அங்கே கொசு 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 கொசுன்னு பேசிகிட்டு இருக்க. இப்போ அங்கே என்ன அங்கே பேச்சு? இங்கே ஒருத்தர் நான் பேசிகிட்டு இருக்கல, உயிரை கூட்டு கத்திட்டு இருக்கல, உங்கள் என்ன பேச்சு அப்படின்னு வந்து ஜேகே வந்து ஒரு மிரட்ட வாங்க அப்படியே சைலண்ட்டாக ஆகுது. ஸோ அப்படியே இங்கே பாருங்கள், என்னோடய பேர் ஜான் ஜாங்கோக், உங்களுக்கான மேக்ஸ் டீச்சர் அண்டு உங்களுக்கான கிளாஸ் மென்டார். ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட எப்போ வேணாலும் கேட்கலாம். என்னோடய கேபின் அங்கே தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் கை காட்டுறாரு. ஸோ நான் கிளாஸுக்கு வந்தால் பென் ட்ராப் சைலன்ஸில் இருக்கணும். யார் இந்த குசு 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 குசுன்னு பேசுகிற சவுண்டு எனக்கு கேட்டுச்சுன்னா அடுத்த நிமிஷமே பனிஷ்மெண்ட் தான். யாருன்னு பார்க்க மாட்டேன், சிவியராக பனிஷ்மெண்ட் விழுவும் அப்படின்னு வந்து ஜேகே வந்து ரொம்ப வந்து ரூல்ஸாக போட்டுட்டு இதெல்லாம் டேவும் மார்க்கும் பார்த்துட்டு என்னடா இது இவ்வளோ ரூல்ஸா அப்படின்னு வந்து டேவோட மனசில் டே தான் ஜேகே வந்து பார்த்துட்டே இருக்காரு. ஜேகே வந்து அப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறாரு, அண்ட் கிளாஸ் நல்லா படிங்க, நோட் 3 years நல்லா படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போங்க. இந்த ராகிங் பண்ணுற வேலையெல்லாம் இங்கே ஆகாது. அவங்கள நான் பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அந்த விதத்தில் நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் ஓகே எல்லோரும் கிளாஸ்க்கு போங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் எல்லாரையும் அனுப்பி வைக்க எல்லாருமே பேக் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் பயந்துட்டு அப்படியே வந்து போகிறாங்கடா. ஸோ எல்லாருமே போய் கிளாஸில் வந்து ஆஜராகிறாங்கடா. ஸோ ஃபஸ்ட்டு பீரியட் தான் அப்படியே வந்து போகுது. ஒரு சார் தான் அப்படியே வந்து கிளாஸ்லாம் நடத்திட்டுருக்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பீரியட் தான், இப்போ ஜேகேவோட பீரியட், மேக்ஸ் பீரியட். ஸோ இப்போ வந்து ஜேகே தான் குட் மார்னிங் அப்படின்னு வந்து சொல்ல, இப்போ அங்கே இருக்கவங்க குட் மார்னிங் சார் அப்படின்னு வந்து சொல்ல, குட் மார்னிங் எல்லோரும் நோட்ஸ் எடுங்க அண்ட் புக்கையும் எடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டேவே எடுத்தோன்னே கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்க எல்லாருமே ஐயோ இவரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப இது பண்ணுறாங்க எல்லாருமே. ஆனால் டே வந்து ஜேகே நடத்துகிற லெசன்ஸ்லாம் அப்படியே நோட்ஸ் வந்து எழுதிட்டே இருக்கிறாரு. இப்போ வந்து ஓகே இந்த ப்ராப்ளமாக யாராவது இப்போ சால்வ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அப்படியே வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு பர்சன் நீ வந்து சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஸோ அந்த பர்சனும் வந்து சால்வ் பண்ணுறாங்க. பட் ஆன்சர் தப்பு. ஸோ இதை பார்த்துட்டு என்ன கவனிச்சிருக்கா, எவ்வளோ நேரமாக நானும் நடத்திட்டுருக்கேன், 1/2 மணி நேரமாக நானும் நடத்துகிறேன், நீ என்ன கவனிச்ச அப்படின்னு வந்து சொல்ல, இப்போ அந்த பர்சன் வந்தா சாரி சார் அப்படின்னு வந்து சொல்ல, சாரியெல்லாம் தயவு செஞ்சு எங்கேயாச்சும் போடு, இந்த சம்மா 20 times நீ எழுதிட்டு வா அப்படின்னு வந்து சொல்ல, இப்போ அந்த பர்சன் தான் சார் அப்படின்னு வந்து சொல்ல, சாரும் இல்லை மோரும் இல்லை, தயவு செஞ்சு போய் இந்த பனிஷ்மெண்ட்டை செய்ய அப்படின்னு வந்து ஜேகே வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ஷாக வந்து சொல்ல, அந்த பர்சன் அப்படியே வந்து போகிறாங்க. இதுதான் நிலமா பார்த்துக்கிட்டீங்களா, கிளாஸில் அட்டென்டிவாக இருங்க.
கிளாஸை நல்லா கவனிங்க, அப்போ தான் நான் போடுறது தெரியும், இல்லைன்னா ஒன்றுமே புரியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜெயகதா ஒரு மாதிரி திட்டிட்டு, சரி போயிட்டு வரோம் கிளாஸ், அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜெயகதா அப்படியே வந்து கிளம்புறாரு. ஸோ அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தேங்க்யூ சார் அப்படின்னு வந்து தேங்க்யூ சிடம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜெயகதா அப்படியே வந்து போகிறாரு. ஸோ இதில் வந்துட்டே தான் அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்க டேக்கு என்னன்னு தெரில, ஜேகே பார்த்தா அடுத்த செகண்டு ஒரு மாதிரி லவ் ஃபீல் வந்திருக்கும். பட் டேக்கு ஒரு மாதிரி ஜேகே பார்த்தோன்னே ஒரு மாதிரி பயமாக இருந்திருக்கும். ஐயோ இவன்ட்டியா அப்படின்னு வந்து ஒரு மாதிரி ரொம்ப பயந்துருப்பார். ஸோ இப்போ வந்து டே தான் அப்படியே கேன்டீன் வந்து போகிறாரு. ஸோ கேன்டீனுக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வராரு. ஸோ நெக்ஸ்ட் பீரியட் அப்படியே வந்து ஈவினிங் டைம் காட்டுறோம்டா. ஸோ அங்கே காலேஜ் வந்து முடியுது. ஸோ இப்போ வந்து காலேஜ் முடித்தோடனே இப்போ நியூ ஜாயினுக்கு ஃப்ரெஷர்ஸ் டே வைக்கிறாங்க. ஸோ அங்கே ஃப்ரெஷர்ஸ் டே வந்து அவ்வளோ ஹாப்பியாக வந்து போயிட்டுருக்கு. ஜேகேவும் அங்கே தான் இருக்கிறாரு. ஸோ அங்கே எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்பீச், டான்ஸ், சிங்கிங்ஸ் அப்படியே ஹாப்பியாக வந்து அங்கே அந்த ஃப்ரெஷர்ஸ் டே வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த ஃப்ரெஷர்ஸ் டே வந்து முடிய ஸோ இப்போ டேவும் எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரோட் சைடில் அப்படியே வந்து நடந்து போகிறாரு. ஸோ நடந்து போன வீட்டுக்கு போய் அவங்களோட அம்மா அப்பா அப்படியே வந்து ஹக் பண்ணிட்டு, அம்மா இன்னைக்கு காலேஜு செம்மையாக போச்சு, ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், இன்றைக்கி ஃப்ரெஷர்ஸ் டே வேறையா, ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது தேவோட அம்மா தான், இங்கே பாரு கண்ணா, ஹாப்பினஸ் ஓகே தான், பட் படிக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்ல, இப்போ டே தான் நான் படிப்பேன் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல, என்னோடய டேவை பற்றி எனக்கு தெரியும், எப்போயுமே என்கிட்ட சென்டம் வாங்குவான், இந்த தாட்டியும் நீ சென்டம் வாங்கணும் புரியுதா அப்படின்னு சொல்ல, புரியுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து டேதா அப்படியே ஹோம்ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்காரு. மேக்ஸ் ஹோம்ஒர்க் தான். ஸோ மேக்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு மீதி இருக்க எல்லா ஹோம்ஒர்க்கையும் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வந்து நோட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வைக்கிறாரு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து விடியுதா. ஸோ அப்படியே வந்துட்டே தான் அப்படியே காலேஜ் வந்து கிளம்புறாரு. ஸோ அங்கே பார்த்தா அகெயின் வந்து ரேகிங் வந்து நடந்துகிட்ருக்கு. இது டே வந்து பார்த்துட்டு என்ன மறுபடியும் ரேகிங்கா, ஸோ முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டே தான் அப்படியே வந்து போகிறாரு. ஸோ போயிட்டு அப்படியே சீனியர் முன்னாடி நிற்க, ஸோ சீனியர்ஸ் தான் அங்கே வந்து ஒரு பால் எடுத்து அப்படியே டேவோட ஃபேஸில் வந்து அப்படியே ஊற்ற, ஸோ டே அப்படியே வந்து ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறாரு. எந்த கேள்வியுமே கேட்கல, அப்படியே வந்து நிற்க. இப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக ஜேகே வந்து என்ன நடக்குதுங்க, என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு வந்து ஜேகே வந்து கேட்க, ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறாங்க. ஸோ இப்போ ஜேகே தான் என்ன பண்ணீங்க, எதுக்கு பாலை அவன் மேலே கொட்டுனீங்க, அவன் என்ன தப்பு பண்ணான்னு நீங்கள் எதுக்கு அவன் மேலே கொட்டுனீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ரூடாக அந்த சீனியர்ஸ்லாம் பார்த்து கேட்டுட்டு அப்படியே ஒரு 2 ஸ்லாப் வச்சுட்டு, சீனியர்ஸ் நீங்கள் தான் ஜூனியர்ஸ்க்கு ரோல் மாடலாக இருக்கணும், என்ன வேலை பண்ணி வச்சிட்ருக்கீங்கன்னு பார்த்தீங்களா, என்ன வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, சீனியர்ஸாக இருந்துட்டு ஏன்னா ஜூனியர்ஸு ஃபுல்லாக இப்படி தான் ரேக் பண்ணிட்டு அலையணும்னு இந்த அவசியமே இல்லையா அப்படின்னு வந்து ஜேகேதா அவ்வளோ ரூடாக வந்து சொல்ல, அந்த சீனியர்ஸ்லாம் அதெல்லாம் கேட்டுட்டு சாரி சார் நாங்கள் இனி இப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ல, இப்போ ஜேகேதா இதை கேட்டுட்டு உங்களுக்கு இப்படி சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேதா பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. ஸோ பனிஷ்மெண்ட் அந்த சீனியர்ஸ் எல்லாருமே செய்கிறாங்க. ஸோ என்ன பனிஷ்மெண்ட்னா வெயிலில் ஓடணும் கிரவுண்டு ரொம்ப பெருசு, அந்த கிரவுண்டு ஃபுல்லாக ஜேகே வந்து இந்த சீனியர்ஸ் எல்லாத்தையும் ஓட விடுறாரு. ஸோ இந்த சீனியர்ஸ் எல்லாம் ஓடி ரொம்ப டயர்டாகி அப்படி ஜேகே முன்னாடி வந்து நிற்க, இப்போ ஜேகே தான் இனி இந்த தப்பை பண்ண மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன், இனிமேல் இந்த தப்பு பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் இதுக்கு மேலேயும் சிவியராக இருக்கும் பனிஷ்மெண்ட் அப்படின்னு வந்து ஜேகேதா அப்படியே வந்து மிரட்டிட்டு வந்து போக, ஸோ இப்போ டே தான் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப பாவமாக வந்து நிற்க, இப்போ ஜேகேதா அப்படியே திரும்பிட்டு அவங்க தான் உன் மேலே பாலை கொட்டுறாங்கன்னு தெரியுதுல, தள்ளி நிற்க தெரியாதா உனக்கு, எங்கே அறிவு போச்சு அப்படின்னு வந்து ஜேகே வந்து டேவை வந்து திட்டிகிட்டு இருக்கா. இப்போ டே தான்
சார் நான் என்ன பண்ணுறது? அவங்க சீனியர். ஆம், இதெல்லாம் சகஜம் சார். எனக்கு பழகிடுச்சு. அப்படின்னு வந்து டே தான் ஒரு மாரி ரொம்ப பாவமா சொல்ல. இப்ப ஜேகே தான், "சரி என்னமோ பண்ணிட்டு போ. கிளாஸ் டைம் ஆச்சு. கிளம்பு. ஃபர்ஸ்ட்டு பீரியடு என்னது தான் போ." அப்படின்னு வந்து சொல்ல. ஸோ இப்ப டே தான் அப்படியே வந்து கிளாஸ் ரூம் போறாரு. ஸோ கிளாஸ் ரூம்க்கு அப்படியே ஒரு மாரி சோகமா வந்து போக, இப்ப அங்க பார்த்தோன்னா மார்க் வந்து, "டேய் என்னாடா மச்சான், ஏன்டா இவ்ளோ சோகமா இருக்க?" அப்படின்னு வந்து சொல்ல. இப்ப டே தான், "இல்லடா காலையிலேயே ராகிங் நடந்துச்சு. ஜேகே சார் வந்து என்னை காப்பாத்தி விட்டாரு. அண்ட் அதே சமயத்துல திட்டுனாருடா." அப்படின்னு வந்து சொல்ல. "ஓ! உனக்கு திட்டு விழுந்துடுச்சா?" அப்படின்னு வந்து சொல்லிட்டு 2 பேருமே சிரிச்சுட்டு இருக்க. இப்ப வந்து மார்க் தான், "டேய் டேய் ஹோம்வொர்க் முடிச்சாடா?" அப்படின்னு வந்து சொல்ல. "ஆ நான் முடிச்சுட்டேன். நீயே?" அப்படின்னு சொல்ல. "டேய் ஒண்ணு கூட தொடலடா. எதுவுமே பண்ணல." "டேய் இன்னைக்கு அவரு டெஸ்ட் வைக்கிறேன்னு சொன்னார்ரா. அது கூட படிச்சியா?" அப்படின்னு கேட்க. "டெஸ்ட்டா? அவரு எப்படா சொன்னாரு?" அப்படின்னு வந்து சொல்ல. "டேய் என்னடா டெஸ்ட் மறந்துட்டியா?" அப்படின்னு சொல்ல. "ஆ டெஸ்ட்டா? அப்படிலாம் என்னடா?" அப்படின்னு வந்து கேட்க. சுத்தம் விளங்குச்சு. "இன்னைக்கு உனக்கு டெஸ்ட்டுக்கு கோவிந்தா தான்." அப்படின்னு வந்து சொல்லிட்டு டே வந்து சிரிச்சிட்டு இருக்க. இப்ப கரெக்ட்டா ஜேகே வந்துட்டு, "சைலன்ஸ்" அப்படின்னு வந்து சொல்ல. அந்த கிளாஸ் அவ்வளோ சைலண்ட்டா இருக்கு. ஓகே. எல்லாருமே ஹோம்வொர்க் எடுங்க அப்படின்னு வந்து சொல்ல. எல்லாருமே ஹோம்வொர்க் வந்து எடுத்து அப்படியே ஜேகே டேபிள்லயே வந்து வைக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து டேபிள்ல வந்து எடுத்து வைக்க, இப்போ டேவும் வந்து வைக்கிறாரு. மேக்ஸும் வந்து வைக்கிறாரு. பட் பயந்துட்டே வைக்கிறாரு. "ஐய்யய்யோ! போச்சு செய்யவே இல்லையே!" அப்படின்னு வந்து ஒரு மாரி பயந்துட்டே வைக்கவும், ஏன்னா மார்க் ஹோம்வொர்க்க செஞ்சியா நீயு? மேக்ஸ் நீ செஞ்சியா? அப்படின்னு வந்து 2 பேத்தையும் பார்த்து கேள்வி கேட்க, 2 பேருமே திரு 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 திருன்னு முழிக்கிறாங்க. இப்ப அங்கேருந்து பிரின்சிபல் தான் அப்படியே ரவுண்ட்ஸ் வராரு. ஸோ பிரின்சிபல் வரத பார்த்துட்டு, "2 பேருமே போய் உட்காருங்க போங்க." அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு மாரி வாய்க்குள்ளேயே மும்மர 2 பேருமே போய் உட்காந்துட்டாங்க மேக்ஸும், மார்க்கும். ஸோ இப்போ பிரின்சிபல் தான் உள்ள வராரு. "ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன்." அப்படின்னு வந்து பிரின்சிபல் வந்து சொல்ல, எல்லாருமே எந்திரிச்சு, "குட் மார்னிங் பிரின்சிபல் சார்." அப்படின்னு வந்து சொல்ல, "குட் மார்னிங், குட் மார்னிங். எல்லாருமே உட்காருங்க." "ஆமாம் சார். என்ன கிளாஸ்?" அப்படின்னு வந்து சொல்ல, "மேக்ஸ் தான் சார். மேக்ஸ் தான் எடுத்துகிட்ருக்கோம்." அப்படின்னு வந்து சொல்ல, "ஓகே நான் இங்கே உட்காந்துக்கிறேன்." அப்படின்னு வந்து சொல்லிட்டு பிரின்சிபல் சார் தான் அங்கே வந்து உட்காந்துருக்காரு. இப்போ ஜேகே தான் அப்படியே வந்து கணக்கு வந்து போட்டு அப்படியே வந்து எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுத்துட்ருக்கா. ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு ஜேகே தான் ஒரு சம்ம எழுதி போட்டுட்டு, ஆம், "டேய் நீ வந்து இந்த சம்ம சால்வ் பண்ணு." அப்படின்னு வந்து சொல்லல. ஸோ இப்போ டேவும் அப்படியே வந்து நடந்து வந்து அந்த போர்ட் கிட்ட வந்து அந்த ப்ராப்ளம அப்படியே சால்வ் பண்றாரு. ஸோ அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் வந்து கிடைக்குது. ஸோ அந்த சொல்யூஷனும் கரெக்ட்டு. ஸோ இது ஜேகே பார்த்துட்டு, "ஆ கரெக்ட் தான் டே. கரெக்ட்டா போட்டிருக்க. மெத்தட் எல்லாம் கரெக்ட் தான். போய் உட்காரு." அப்படின்னு வந்து சொல்ல, இப்போ டே தான் அப்படியே போய் உட்கார்றாரு. ஸோ இதெல்லாம் பிரின்சிபல்லாம் பார்த்துட்டு, "ஆ வெல் டன் சார். இந்த மாரி எல்லாரையுமே படிக்க வச்சுருங்க." அப்படின்னு வந்து சொல்ல, என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிப்பா இல்லைங்க சார்." அப்படின்னு வந்து ஜேகே வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து, "தேங்க் யூ சார்." அப்படின்னு வந்து சொல்ல, பிரின்சிபலும் அப்படியே வந்து கிளம்புறாரு. ஸோ இப்போ தான் மேக்ஸ், மார்க் 2 பேரும் என் கேபினுக்கு வரீங்களா? அப்படின்னு வந்து ஜேகே தான் ஒரு மாரி மொறச்சிட்டு வந்து சொல்லிட்டு போக, இப்போ மேக்ஸும், மார்க்கும் தான் டே கிட்ட வந்துட்டு, டேய் அங்கே போனா என்னடா நடக்கும்?" அப்படின்னு சொல்ல, "ஆ என்கிட்ட கேட்டேன்னா பனிஷ்மெண்ட் தான். போய் அனுபவிச்சுட்டு வாங்கடா, போங்கடா." அப்படின்னு வந்து சொல்ல. ஸோ இப்போ மேக்ஸும், மார்க்கும் தான் 2 பேருமே போறாங்க. 2 பேரும் போயிட்டு அப்படியே ஜேகே முன்னாடி கை கட்டிட்டு வந்து நிக்க, இப்போ ஜேகே தான், "என்ன திமிரு? ஆ உங்கள ஹோம்வொர்க் பண்ணிட்டு வர சொன்னா, இதுக்கு நீங்க ஹோம்வொர்க் பண்ணிட்டு வராம இருந்தீங்க." அப்படின்னு வந்து சொல்ல, 2 பேருமே ஒரு ஒரு ரீசன் சொல்றாங்க. "எங்க வீட்ல அம்மா இதாயிட்டாங்க. எங்க வீட்ல அப்பாவுக்கு ஃபீவரு. அதனால தான். எங்க வீட்ல அவங்க இங்க போயிட்டாங்க. இவங்க அங்க போயிட்டாங்கன்னு." ஒரு மாரி ரீசன் சொல்ல, இப்ப ஜேகே தான், "இந்த ரீசன் எனக்கு தேவை இல்ல. நீங்க ஹோம்வொர்க் பண்ணலல, அதுக்கான பனிஷ்மெண்ட் நீங்க இத 100 டைம்ஸ் எழுதிட்டு வரணும். கிளம்புறீங்களா இங்க?" அப்படின்னு வந்து சொல்ல, 2 பேருமே, "சார்" அப்படின்னு சொல்ல, "200 டைம்ஸ்." "சார்" அப்படின்னு சொல்ல, 1000 டைம்ஸ். "எழுதிட்டு வாங்க." அப்படின்னு வந்து ஜேகே ஒரு மாரி சொல்ல. ஸோ 2 பேருமே அமைதியா போறாங்க. ஸோ வெளிய போயிட்டு அப்படியே டெஸ்க்ல ஒரு 2 பேருமே டே பக்கத்துல உட்கார, இப்ப டே தான், "என்னாச்சு?" அப்படின்னு சொல்ல,
டேய் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரா அப்படின்னு சொல்ல. என்ன அது பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்ல. அது 1000 டைம்ஸ் எழுதணுமாடா இதை. என்னது 1000 டைம்ஸா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்ல. இல்லை சார் ஃபஸ்ட்டு 100 தான் சொன்னார். அப்புறம் நாங்கள் சார் இழுத்தப்போ 500ன்னாரு. அப்புறம் அகைன் நாங்கள் சார் இழுத்தோமா அவர் 1000ன்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே இங்கே நின்னீங்கன்னா நான் இன்னும் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் ஓடி வந்துட்டோம்டா அப்படின்னு வந்து சொல்ல. உங்களுக்கு இது தேவைதான்டா. அவர் 100ன்னு சொல்லும்போது ஓகே சார்ன்னு சொல்லிட்டு வராமல் இப்படி வந்து நின்னா போங்க 1000 டைம்ஸ் எழுதுங்க, வேறு வழி இல்லை. அடுத்து நீங்கள் நாளைக்கு இந்த ஹோம் ஒர்க் செஞ்சுட்டு வரலைன்னா இதோட இன்னும் பனிஷ்மெண்ட் வேறு மாதிரி வரும் அப்படின்னு வந்து வந்து ஒரு மாதிரி பயம்படுத்த. மேக்ஸும் மார்க்கும் அப்படியே வீட்டுக்கு நடந்து போகிறாங்க. டேவும் அவங்க கூட சேர்ந்து 3 பேருமே சேர்ந்து அப்படியே ஸ்ட்ரீட் ஓரத்தில் அவ்வளோ ஹாப்பியாக 3 பேருமே போகிறாங்க. ஸோ அங்கே போக வழியில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து போகிறாங்கடா. ஸோ இப்போ 3 பேருமே டேரெக்டாக டேவோட வீட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. ஸோ டேவோட வீட்டில் வந்தோடனே டே தான் அப்படியே பேக்கை வந்து வச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, டேய் நீங்கள் 2 பேருமே ஃபஸ்ட்டு 1000 டைம்ஸ் எழுதுங்கடா, நான் போய் ஹோம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்ல. ஸோ அவங்க 2 பேருமே அப்படியே ஹோம் ஒர்க் எழுத ஆரம்பிக்கிறாங்க. டேவும் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்து வராரு. வந்து ஹோம் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நோட்டை க்ளோஸ் பண்ணி வைக்கிறாரு. மணி பார்த்தா மணி 9. ஸோ அப்படியே வந்து டே வந்து திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அவங்க 2 பச்சை ஜீவன் தான் அப்படியே உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்க. இப்போ டே தான் எவ்வளோ ஒரு எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேட்க. 100டா அப்படின்னு வந்து சொல்ல. இப்போ தான் 100 வரீங்களா? டேய் 1000 டைம்ஸ் வரணும்டா சீக்கிரம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு டே தான் அப்படியே கீழே போயிட்டு அப்படியே எல்லாம் டின்னர்லாம் எடுத்துகிட்டு அப்படியே மேலே வந்து வராரு. ஸோ இப்போ வந்து மேலே வந்துட்டு, டேய் எழுதுனது போதும் சாப்பிட்டுட்டு எழுதுங்க அப்படின்னு வந்து சொல்ல. ஸோ இப்போ 3 பேருமே சாப்பிட்றாங்க. 3 பேருமே சாப்பிட்டுட்டு மேக்ஸும் மார்க்கும் 2 பேருமே உட்காந்து எழுதுகிறாங்க ராத்திரி வரையும் எழுதுகிறாங்க. டே வந்து தூங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்டா காட்டுறோம். ஸோ இப்போ டே தான் அப்படியே சோமல் முடிச்சுட்டு எந்திரிச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பார்க்குறாரு. பார்த்தா இன்ன வரையும் மேக்ஸும் மார்க்கும் எழுதிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு, டேய் டைம் ஆகுது, மணி 8, காலேஜ் 9:30க்கு, 2 பேரும் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புற வழியாக பார்க்குறீங்களா அப்படின்னு வந்து சொல்ல. ஸோ மேக்ஸும் மார்க்கும் நான் 2 பேருமே சேர்ந்து அறக்க பறக்க கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக காலேஜுக்கு வந்து வராங்கடா 3 பேருமே வரும்போது அங்கே வந்து சீனியர்ஸ் யாருமே ஜூனியர்ஸை டிஸ்டர்பே பண்ணலை. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை உண்டுன்னு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு, அப்பா இப்போயாச்சும் ராகிங் இல்லாமல் இருக்கே அப்படின்னு வந்து சொல்லிட்டு டே தான் அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே வந்து கிளாஸ் ரூம் போகிறாரு. ஸோ கிளாஸ் ரூம் போனால் அங்கே வந்து ஜேகே தான் லெசன் நடத்திட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு டேக்கு ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுச்சு. என்ன இவ்வளோ சீக்கிரமாவா அப்படின்னு வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க. இப்போ ஜேகே தான் உள்ளே வாங்க அப்படின்னு வந்து சொல்ல. ஸோ 3 பேருமே உள்ளே வராங்க. ஜேகே அங்கே இன்ன வரையும் லெசன்ஸ் எடுத்துகிட்டே இருக்கா. ஸோ டேவும் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ நோட்ஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஓகே ஃபைனலாக எல்லாருக்கும் இப்போது டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டு டெஸ்ட் பேப்பர்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். ஸோ எல்லாருமே டெஸ்ட் எழுதுகிறாங்க. டெஸ்ட் எழுதுறாரு. எல்லாருமே டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே டெஸ்ட் எழுதிட்டு அப்படியே ஜேகேக்கு சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் ஈவினிங் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஸோ அகெயின் மார்க், மேக்ஸ், டே 3 பேருமே அப்படியே வந்து நடந்து போகிறாங்கடா வீட்டுக்கு. ஸோ அப்படியே டே வந்து ஹோம்ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்க பாதி ஹோம்ஒர்க்கோடு அப்படியே நிப்பாட்டுறாரு. என்னாச்சுன்னா டேக்கு அப்படியே லைட்டாக ஃபீவர் வருது. ஸோ அப்படியே அந்த ஃபீவரில் அப்படியே வந்து எழுத முடியாமல் அப்படியே கஷ்டப்பட்டு எழுதிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே டேப்லெட் போட்டு தூங்குறாரு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் டேவை பார்த்தோம்னா அவ்வளோ ஃபீவர் கொதிக்குது டேக்கு. ஆனால் என்ன தான் ஃபீவராக இருந்தாலும் அப்படியே வந்து டே வந்து காலேஜ் கிளம்புறாரு. டேவோட அப்பா தான், டே உனக்கு ஃபீவரா, படுத்து ரெஸ்ட் எடு, எதுக்கு இப்போ நீ காலேஜ் போகிற அப்படின்னு வந்து சொல்ல.
இல்லைப்பா நான் காலேஜ் போகணும் படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல. ஸோ டேவோட அப்பா தான், இங்கே பாரு டே, ஒரு நாள் லீவ் போடுறல ஒரு இதுவும் இல்லைடா, லீவ் போடுடா ப்ளீஸ்டா அப்படின்னு வந்து சொல்ல. இல்லைப்பா நான் காலேஜ் போடணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து காலேஜ் வந்து போக இப்போ வந்து காலேஜில் தான் பார்க்குறோம் டேவால் சுத்தமாக எதுவுமே கவனிக்க முடியல. அப்படியே வந்து ஒரு மாதிரி ஃபீவர்லேயே உட்காந்துருக்காரு. அவருக்கு என்னென்னமோ பண்ணுது, தலையெல்லாம் சுற்றுது. அவரால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ மேக்ஸும் மார்க்கும் இதை பார்த்துட்டு, டேய் டேய் இப்படி இருக்கிறதுக்கு நீ வீட்டில் லீவே போட்டிருக்கலாம்டா அப்படின்னு வந்து சொல்ல. இப்போ கரெக்டாக ஜேகேவோட என்ட்ரி தான். குட் ஆஃப்டர்நூன் கிளாஸ் அப்படின்னு சொல்ல, எல்லாருமே எந்திரிச்சிட்டு குட் ஆஃப்டர்நூன் சார் அப்படின்னு சொல்ல, டேவும் குட் ஆஃப்டர்நூன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உட்காராரு. இப்போ ஜேகே தான் அப்படியே லெசன் நடத்திக்கிட்டே இருக்க, டேவு முடிஞ்சளவு நோட்ஸ் எடுக்கிறாரு. அவரால் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. அப்படியே ஒரு மாதிரியா மயக்கம் போடுற அளவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இது லைட்டாக ஜேகே வந்து கவனிச்சுட்டு, டே டே என்னாச்சு அப்படின்னு வந்து சொல்ல, டேவால் சுத்தமாக எந்திரிக்க முடியல, கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல, ஒரு மாதிரியே இருக்குது. அது சார் அப்படின்னு வந்து சொல்ல. ஸோ மேக்ஸ் தான், சார் அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே தான், உடம்பு சரியில்லைன்னா வீட்டில் இருக்கலாம்ல, எதுக்கு நீ காலேஜுக்கு வந்தா அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை கேட்க எல்லாருமே ஷாக் ஆகி அப்படியே முழிக்கிறாங்க. ஏன்னா ஜேகே வந்து உடம்பு சரியில்லைனாலும் நீங்கள் காலேஜுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லியிருப்பாரு. இப்போ வந்து இப்படி கேர் பண்ணுறத பார்த்துட்டு கிளாஸே ஒரு மாதிரி ஜேகே வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்க, இப்போ ஜேகே தான், டே ஒன்று கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு ஓகே அப்படின்னு வந்து சொல்ல. ஸோ டேவோ அப்படியே வந்து ஸ்லீப் பண்ணுறாரு. ஸோ ஜேகே தான், என் முகத்தை பார்க்காதீங்க, போர்டை பாருங்க, அவங்க நோட்டை பாருங்க அப்படின்னு வந்து அப்படியே வந்து சொல்ல. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அகெயின் வந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்படி வந்து பண்ணிகிட்ருக்க. இப்போ மேக்ஸ் தான் அப்படியே மார்க்குக்கிட்ட, டேய் இந்த சாருக்கு என்னடா ஆச்சு, டீ கிட்ட மட்டும் ஏன்டா இவ்வளோ சாஃப்டாக பழகுறாரு அப்படின்னு சொல்ல. எனக்கு என்னடா தெரியும், ஏதோ ஓடுது போல் அப்படின்னு வந்து மே மேக்ஸ் தான் மார்க்குக்கிட்ட சொல்ல. அது தெரில, ஏதோ நடக்குது அப்படின்னு வந்து 2 பேருமே அப்படியே ஒரு மாதிரி சிரிக்க. இப்போ ஜேகே தான் அதை பார்த்துட்டு, என்ன சிரிப்பாங்க 2 பேருக்கும், எந்திரிங்க அப்படின்னு வந்து சொல்ல. அது சார் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல. ஒன்றும் இல்லையா, இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணுங்க அப்படின்னு வந்து அந்த போர்டு கிட்ட வந்து அகைன் நிற்க வைக்க 2 பேருக்குமே அந்த சம்மை சால்வ் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி ரொம்ப டஃப்பாக இருக்குது. இதை பார்த்துட்டு, இந்த இதை பண்ணுறதுக்கு வக்கில்ல, அங்கே உட்காந்து என்ன சிரிப்பு மயிறு அப்படின்னு வந்து கேட்க 2 பேருமே அப்படியே வந்து சாரி சார் அப்படின்னு சொல்ல. உங்களுக்கு ஆல்ரெடி நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தல 1000 டைம்ஸ் எழுத சொல்லி, அது எங்க அப்படின்னு வந்து கேட்க 2 பேருமே அந்த 1000 டைம்ஸ் எழுதிட்டு வந்து அப்படியே சப்மிட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த போர்டில் இதுக்கு இந்த சம்மா ஒரு 100 டைம்ஸ் எழுதிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்ல. சார் அப்படின்னு சொல்ல, 200 டைம்ஸ் அப்படின்னு சொல்ல. ஸோ அப்படியே வந்து அமைதியாகிட்டாங்க 2 பேருமே. அப்படியே போய் உட்காந்துட்டு அங்கேயே வந்து எழுதிட்டு இருக்காங்க. இப்போ காலேஜ் வந்து விட்டுருச்சுடா, டே இன்ன வரையும் எந்திரிக்கல, அப்படியே படுத்தே இருக்க. இப்போ கரெக்டாக ஜேகே தான் அவரோட இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே காரிடாரில் நடந்து வராரு. ஸோ காரிடாரில் நடந்து வரும்போது டே வந்து படுத்திருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஜேகேதா அப்படியே அந்த கிளாஸ் ரூமில் வந்துட்டு டேவை வந்து எழுப்புறாரு. டே டே எந்திரிடா அப்படின்னு வந்து ஒரு மாதிரி எழுப்ப, இப்போ டேதா லைட்டாக கண்ணு முழிச்சிட்டு சார் அப்படின்னு வந்து சொல்ல. ஓ ரொம்ப முடியலையோ அப்படின்னு சொல்ல. ஆமாம் சார் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல. இப்போ ஜேகே தான் அப்படியே டேக்கு பா நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் வீடு வரையும் அப்படின்னு வந்து சொல்லி அப்படியே டேவை வந்து ஒரு மாதிரி கை தாங்களாக கூட்டிகிட்டு வந்து அப்படியே வீட்டில் வந்து விடுறாரா. டேக்கு என்னன்னு தெரில, இந்த சைடு ஜேகேவை பார்க்க ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப கேராக ரொம்ப லவ் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த டே அப்படியே வந்து ஸ்கிப் ஆகுதுடா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அப்படியே வந்து டே வந்து கிளம்புறாரு. இப்போயும் டேக்கு லைட்டாக ஃபீவர் இருக்குது. ஸோ அப்படியே வந்து கிளம்ப இப்போ அங்கே ஜேகே தான் லெசன் நடத்திட்டு இருக்க. இப்போ டே தான், சார் வரலாமா உள்ள அப்படின்னு வந்து சொல்ல. டே வா டே அப்படின்னு வந்து உள்ளே வர சொல்கிறாரு. இப்போ உள்ளே வந்தோடனே டே
உனக்கு ஃபீவர் இப்போ ஓகே தானா அப்படின்னு வந்து கேட்க, இப்போ டேதா சார் ஃபீவர் ஓகே தான், இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல, இன்றைக்கும் நீ லீவ் எடுக்கலையா அப்படின்னு நான் சொல்ல, இல்லை சார் லெசன் கவனிக்கணும்ல அப்படின்னு நான் சொல்ல, லெசன் கவனிக்கணும்டா, ஆனால் அதுக்குன்னு ஹெல்த் முக்கியம்ல அப்படின்னு வந்து அந்த கிளாஸுக்கே கேட்குற மாதிரி சொல்ல, இப்போ அந்த கிளாஸே அப்படியே திரும்பி பார்க்குது டேக்குக்கு தான். இப்போ வந்து ஜேகே தான் என்ன அப்படின்னு வந்து அப்படியே திரும்ப எல்லாருமே அவங்க நோட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிகிட்ருக்க, இப்போ டே தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து போய் டேபிளில் போய் உட்காந்துட்டு அப்படியே வந்து நோட்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்க, இப்போ ஜேகே தான் அப்படியே டேவை வந்து ஒரு மாதிரி லவ்வாக அப்படியே வந்து பார்க்க, டேக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. ஏன் ஜேகே இப்படி பார்க்குறாரு? ஏன் ஜேகே சார் இப்படி பார்க்குறாரு? அப்படின்னு ஒரு மாரி இருக்க. இப்ப டே தான் அப்படியே வந்து ஸ்டாஃப் ரூம தாண்டி போறாரு. இப்ப ஜேகே தான் ஸ்டாஃப் ரூம்ல இது டே ஒரு நிமிஷம் அப்படின்னு வந்து சொல்ல, ஸோ இப்ப டே தான் அப்படியே ஸ்டாஃப் ரூம்க்குள்ள போறாரு. ஸோ இப்ப ஸ்டாஃப் ரூம்க்குள்ள தான் காட்டுறோம். இப்ப டே தான் சார் அப்படின்னு வந்து சொல்ல, இப்ப ஜேகே தான் அது டே உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்ல, இப்ப டே தான் என்ன சார் சொல்லணும்? அது அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உன்னைய பார்த்தா ஃபர்ஸ்ட் டைமில் உன் மேலே லவ் வந்துருச்சு டே. அது என்னதுன்னா, உன்னை பார்த்தா அடுத்த செகண்டு எனக்கு லவ் வந்துச்சு. அண்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் டே அப்படின்னு வந்து ஜேகே வந்து சொல்ல, இப்போ டே தான் அப்படியே ஷாக் ஆகி சார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, இப்போ ஜேகே தான் அப்படியே வந்து ஒரு ஒயிட் ரோஸை எடுத்து டே கிட்ட ஐ லவ் யூ டே அப்படின்னு வந்து சொல்ல, இப்போ டே தான் அப்படியே ஒரு மாதிரி அவர் மைண்டே blank ஆயிடுச்சு. சார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்ல, அது ஆமாம் டே உன்னை உன்னை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஜேகே வந்து சொல்ல, இப்போ டே தான் அப்படியே ஒரு மாதிரி முழிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அது சார் அப்படின்னு சொல்ல, நீ சாருன்னு சொல்லாத ஜேகேனே சொல்ல அப்படின்னு வந்து சொல்ல, அது சார் அது அது ஜேகே நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. நான் உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் இதுலேயே லவ் வந்துருச்சு. அது எப்படி சொல்கிறதுன்னா உன்கிட்ட தெரியல. ஆனால் நீயே லவ் சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜேகே அப்படின்னு வந்து சொல்ல, இப்போ ஜேகே தான் என்ன சொல்கிறட்டே நீ என்னை லவ் பண்ணியா அப்படின்னு வந்து கேட்க, அது ஆமாம் ஜேகே நானும் உன்னை லவ் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்ல, இப்போ ஜேகே தான் டே உண்மையாவா அப்படின்னு வந்து சொல்ல, ஆமாம் ஜேகே உண்மையாக தான் உன்னை நான் லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ ஜேகே அப்படின்னு வந்து சொல்ல, இப்போ ஜேகே தான் இதை கேட்டுட்டு ஐ லவ் யூ டே ஐ லவ் யூ டூ டே அப்படின்னு வந்து சொல்ல, ஸோ அவங்க 2 பேருமே அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. லவ் ப்ரப்போஸ் பண்ணக்கப்புறம் ஒரு மாதிரி 2 பேருமே அவங்களோட கண்ணிலேயே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு சார் சாரி ஜிகே நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து டே தான் ஒரு மாதிரி போக, இப்போ ஜேகே தான் டேவோட கையை பிடிச்சிட்டு எங்கே போகிற அப்படின்னு நான் கேட்க, அது அது இல்லை நான் இங்கேருந்து போகிறேன் ஜேகே அப்படின்னு சொல்ல, ஸோ அப்படியே வந்து ஜேகே டக்குன்னு டேக்கு கிஸ் பண்ணிட்டு அது லவ் யூ டே அப்படின்னு சொல்ல, லவ் யூ டூ ஜேகே அப்படின்னு வந்து 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் டைம் வந்து ஸ்கிப் ஆகுதுடா. ஸோ இதை பற்றிட்டே தான் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப யோசிச்சு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஜேகேவும் அந்த சைடு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கடா. ஸோ 2 பேருமே அவங்களோட லவ்வை வந்து அவ்வளோ ஹாப்பியாக க்யூட்டாக ரொமான்டிக்காக அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு ஜேகே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக
திட்டுறது கிளாஸ் முன்னாடி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் க்யூட்டாக போயிட்டுருக்குடா. அவங்களோட லைஃப் அவ்வளோ ஹாப்பியாக லீட் ஆகுதுடா. ஓகே செல்லக்குட்டீஸ், உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒன் ஷாட் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரையும் அன்டில் தென் ஸ்டே டியூன். பாய் பாய். தகதோம் தக தரி கிட்ட தோம் தக தரி கிட்ட கிட்ட தகதோம்